அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி முழுக்க திரு விஜய் அவர்களை பற்றியதாகும். தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் எல்லா கட்சிகளும் முழு மூச்சுடன் முழு வீச்சுடன் ஈடுபட்டு கொண்டிருக்க திரு விஜய் அவர்கள் என்ன காரணத்தினாலோ தொடர்ச்சியான பரப்புரையை மேற்கொள்ளாமல் தவிர்த்தே வந்திருக்கிறார். தேர்தலுக்கான பரப்புரைக்கான கால அளவு மிக குறுகிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில் இன்று திருச்சிக்கு தான் போட்டியிடக்கூடிய இரண்டாவது தொகுதியாக கருதக்கூடிய திருச்சி கிழக்கிற்கு இன்று வருகை தந்து தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டுள்ளார் திரு விஜய். யாரும் எதிர்பாராத வண்ணம் 3 மதங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு சென்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு. எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கும் இதுவரை விஜய் தலை காட்டாத நிலையில் இன்று 3 பெரிய தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு சென்று தன்னுடைய வருகையை பதிவு செய்திருக்கின்றார் அரசியல் தளத்தில். இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக கருத்து கணிப்புகள் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியோடு தான் ஆட்சி அமைக்கப் போகின்றது, தனித்துத்தான் ஆட்சி அமைக்கப் போகின்றது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், இல்லை கூட்டணி ஆட்சிதான் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சில கருத்து கணிப்புகள் தாவேகா மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த தேர்தலில் ஏற்படுத்தப் போகின்றது என்று வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் அமைதி புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழக மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கண்டுகொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. ஏனென்றால் 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களினுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டன. ஆனால் எந்த ஒரு கட்சியினுடைய தேர்தல் பரப்புரையும் இந்த தேர்தலிலே எடுபடவில்லை என்றுதான் கூற வேண்டும். அவர்களினுடைய தேர்தல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகளும் இங்கே எடுபடவில்லை என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இப்போது இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய வலிமை, இணையதளத்தினுடைய வலிமை இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலே எதிரொலிக்கும் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. பெரிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 திராவிட கட்சிகளுள் ஒன்று இந்த தேர்தலில் மிகப்பெரிய முடிவுரையை நோக்கி செல்லப் போகின்றது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகள் ஒரு கட்சியை கீழே வீழ்த்தி தள்ளப் போகின்றது என்றுதான் பார்க்கப்படுகின்றது. அது அனைத்திந்திய அதிமுகவா அல்லது திமுகவா என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு கட்சி இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய இழப்பை காணப்போகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 2 திமுக அதிமுக 2 கட்சிகளினுடைய தேர்தல் பரப்புரை எடுபடவில்லை. அவர்களினுடைய வாக்குறுதிகள், தேர்தல் உறுதிமொழிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையும் எடுபடவில்லை. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதிலேயே தங்களினுடைய பரப்புரையை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் 2 கட்சியினரும். இப்படிப்பட்ட நிலையில் எவர் ஒருவரை பற்றியும் விஜய் அவர்கள் வாயை திறப்பதே இல்லை, திறக்கவே இல்லை. திமுக என்ற ஒரே ஒரு கட்சியை பற்றி மட்டுமே அவர் தான் செல்லும் இடமெல்லாம் கூறிக்கொண்டிருந்த நிலையில் அதிமுகவை பெயரை சொல்லி கூட அவர் அழைக்கவில்லை. அதே வேளையில் பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரி என்று சொன்னதோடு சரி. இப்படிப்பட்ட நிலையில் விஜய் அவர்களினுடைய இந்த இறுதி கட்டத்தில் அவரினுடைய பரப்புரை எப்படி அமையப் போகின்றது என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் கடலூரிலே தொடர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பரப்புரைக்கான அந்த வாய்ப்பை வேண்டுமென்றே தவிர்த்தாரா அல்லது என்ன காரணத்தினால் தவிர்த்தார் என்று தெரியவில்லை. அதே வேளையில் சென்னையிலும் சில இடங்களில் அவர் பரப்புரை மேற்கொள்ளாமல் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிய காட்சிகளையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று திருச்சியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி தன்னுடைய பரப்புரையை நிறைவு செய்திருக்கின்றார் திரு விஜய். இன்னும் சிலர் சொல்லுவது என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கின்றார் என்ற விஜய் அவர்களினுடைய கூற்றுப்படி எது வேண்டுமானாலும் தேர்தல் களத்தில் இறுதியில் நடக்கலாம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. நாம் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சார்பில்லாமல் பொதுவாகவே பேசி வருகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கு என்ன தெரியும் என்று இழிவான தாழ்மையான மிகவும் கீழ்மையான வன்மமான கருத்துக்களை விஜயை நோக்கி பல்வேறு கட்சிகளும் பேசி வருவதை நாம் ஊடகங்களில் பார்த்தே வந்திருக்கிறோம்.
இங்கே எவர் ஒருவரும் எவரையும் அரசியல் சார்பாக குற்றம் சாட்டுவதற்கு இங்கே தகுதியே இல்லை என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அரசியல் கட்சிகள் எப்பொழுது பணம் கொடுத்து தங்களினுடைய உறுதிமொழிகளை வாக்குகளை வாங்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களோ அப்பொழுதே யாரும் இவ்வாறு பணம் கொடுக்காமல் தேர்தல் களத்திலே களம் காணக்கூடியவர்களை குறை சொல்வதற்கு தகுதியே இல்லை. இப்போதைய நம்முடைய தேர்தல் களத்திலே நாம் பார்க்கக்கூடிய இரண்டு அரசியல் கட்சிகள் தான் தேர்தலுக்கு பணம் கொடுக்காமல் களத்திலே இறங்கியிருக்கின்றன என்று பார்க்கின்றோம். ஒன்று தமிழக வெற்றிக் கழகம், மற்றொன்று நாம் தமிழர் கட்சி. எனவே வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியாளர்கள் சற்றே அமைதியோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பதே இல்லை என்ற அந்த கூற்றை அறுதியாக கூறுவதற்கு அவர்கள் தயங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இங்கே பணம் ஒன்றுதான் தங்களினுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இருப்பதை எல்லோரும் அறிகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் விஜய் அவர்கள் எந்த ஒரு பரப்புரையையும் முழுமையாக மேற்கொள்ளாமல் இந்த அளவிற்கு தேர்தல் களத்திலே இரண்டு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை, கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். 4 முனை போட்டி என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றம் நிகழலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. நாம் கூட நேற்று ஒரு காணொளியை பதிவிட்டோம். அரசியல் அந்த தேர்தல் களத்திலே இருக்கக்கூடிய இறுதிக்கட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சற்றே முன்னிலை பெற்று வெற்றியை தொடக்கூடிய நிலையில் இருப்பதை கருத்து கணிப்பின் வாயிலாக பார்த்தோம். ஆனால் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் களத்திலே இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். விஜய் அவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் கூடக்கூடிய கூட்டம், தானாக கூடக்கூடிய கூட்டம், இங்கே கூடக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக, வாக்காக, உறுதிமொழியாக மாறுமா என்று வினா எழுப்பக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். மற்ற அரசியல் கட்சிகள் தங்களினுடைய காசு பணத்தை வாரி இறைத்து கூட்டத்தை கூட்டி கலைந்து செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் வருகை தருகின்றார் என்று தெரிந்தாலே தானாக கூடக்கூடிய கூட்டத்தையும் நாம் பார்க்கின்றோம். இங்கே விஜய் அவர்களை பற்றி எத்தனை பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பினாலும் நாம் பொதுவாக கூறக்கூடிய ஒன்று, எவர் ஒருவருக்கும் இங்கே அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் தேர்தலிலே போட்டியிடுவதற்கும் இங்கே தகுதியும் உரிமையும் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளாமலேயே மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தல் களத்தில் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அரசியல் நோக்கர்களும் அவ்வாறே கருதுகிறார்கள். ஆனால் சிலர் வேண்டுமென்றே வன்மத்தை கக்குவது போன்று சில கருத்துக்களை விஜய் அவர்களை நோக்கி வீசுகின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கக்கூடிய மக்களை குலைக்கப் போவதில்லை. இங்கே 20லிருந்து 40 அகவை வரை உள்ளவர்கள் விஜய் அவர்களை பெரும்பான்மையாக தேர்வு செய்யக்கூடிய அந்த நிலையையும் பார்க்கின்றோம். 40லிருந்து அதற்கு மேற்பட்ட அகவை உடையவர்கள் மாற்று ஒன்று தேவைப்படக்கூடிய நிலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் விஜய் அவர்களையே தங்களினுடைய முதன்மையான தேர்வாக கருதக்கூடிய நிலையையும் பார்க்கின்றோம். இங்கே எடுத்தெடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அமைதி புரட்சி நடக்கப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.